பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். உங்களை பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் கடந்த 7 மாதங்களும் நம்மளை ரொம்ப அழகாக வழி நடத்தி இருக்கிறார். எதிர்பார்க்க முடியாத நன்மைகள், சொல்ல முடியாத ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ செய்திருக்கிறார். நிச்சயமாக எப்படி நம்ம கடந்து வந்தோமோ அதை விடவோ இன்னும் மேன்மையாக நம்மை வருகிற மாதத்தில், வருகிற நாட்களில் நம்மை நடத்த நாம் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வேகமாக இந்த மாதத்திற்கான தேவன் எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ளும்படியாக விரும்புகிறேன். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரை வாசிக்க கேட்போம். தேவனாகிய கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. உன் ஆயுசு நாட்கள் பூரணப்படுத்துவேன். தேவன் 4 ஆசீர்வாதங்களை நமக்காக இந்த மாதத்தில் ஆண்டவர் கொடுக்கிறார். என்ன தெரியுமா? முதல் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். ஒருவேளை இவ்வளவு நாளும் வாழ்க்கையில பஞ்சங்கள், பிரச்சனைகள், ஒவ்வொரு நாளும் சாப்பாடுக்கு ஒவ்வொரு மனுஷ இடத்துல கையேந்தி கொண்டிருந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிற மிக அழகான ஒரு வார்த்தை, கையேந்துகிறவர்களாக அல்ல, இனி உங்கள் கைகளை கொடுக்கும் கைகளாக கர்த்தர் மாற்றுவார். இவ்வளவு நாளும் ஏந்தி கொண்டிருந்திருக்கலாம், ஆனால் ஆண்டவரை நம்புங்கள், ஆண்டவரை விசுவாசியுங்கள், இந்த வார்த்தையை உறுதியாக பற்றி கொள்ளுங்கள். ஆண்டவரே, 7 மாதம் கையேந்திருக்கிறேன், 7 மாதனுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனையா நம்பி நம்பி ஓடி இருக்கிறேன். ஆனா இந்த மாதத்துல, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களை நம்புறேன். இந்த மாதனுடைய வாழ்க்கையின் ஒரு விடுதலையின் மாதமாக மாறட்டும். உடைய சோர்வுகள் மாறட்டும், உடைய கடன் பாரங்கள், பிரச்சனைகள் மாறட்டும். நான் சாப்பாட்டுக்கு கூட மனுஷனுடைய கரங்களை ஏந்தக்கூடாது. நீர் என்னை போஷியும் என்று கேட்கும் பொழுது எலியாவை காகத்தை கொண்டு போஷித்த தேவன் நிச்சயமாக உங்களையும் கர்த்தர் போஷிப்பார். உங்கள் பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 2வதாக ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது, வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவேன். இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில வியாதிகள். ஐயா, என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் இப்படி ஒரு வியாதி வந்திருக்கிறது, இதுவரைக்கும் கேள்விப்படாத ஒரு வியாதி என்று சொல்லுகிறார்கள். இது மாறுமா? இந்த கஷ்ட காலம் மாறுமா? இந்த நெருக்கத்தின் அனுபவம் மாறுமா என்று கேட்கிற தேவ பிள்ளைகளை நான் பார்த்ததுண்டு. ஆண்டவன் மிக தெளிவாக அவரை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு ஆசீர்வாதம், வியாதியை உன்னிடத்திலிருந்து விலக்குவர். எப்படிப்பட்ட வியாதியா இருக்கலாம்? பயங்கரமான வியாதியா இருக்கலாம், மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக இருக்கலாம். ஆண்டவர் ஒரு செகண்ட் உங்களை தொட்டுட்டாருன்னா நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் நீங்கள் பார்க்கிற ஒரு காரியம், விடுதலையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தெய்வ மகிமையின் விடுதலை நீங்கள் காண்பீர்கள். நிச்சயமாய் ஆண்டவர் வியாதியிலிருந்து உங்களை விடுவிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். 3வது ஒரு ஆசீர்வாதம் எழுதப்பட்டிருக்கிறது, கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பதில்லை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில குறைவு என்ன தெரியுமா? திருமணமாகி 4 வருடங்கள், 5 வருடங்கள், 6 வருடங்கள் ஆகிவிட்டதையா, ஆனாலும் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் செல்வங்களை நாங்கள் பார்க்க முடியவில்லை, குழந்தை பாக்கியத்தை பார்க்க முடியவில்லை, கதவுகள் அடைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் அவரை விசுவாசிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை, கற்பம் விழுவதில்லை, கற்பம் உடைய வாழ்க்கையில் தோற்று போவதில்லை, ஆசீர்வாதமாக மாற்றப் போகிறார். மலடி நீ உங்கள் தேசத்தில் இருப்பதில்லை, உங்கள் பக்கத்தில் வருவதில்லை. ஏனென்றால் நீங்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர். அந்நாளை ஆசீர்வதித்தவர் நிச்சயமாக உங்களுக்காக இருக்கலாம், ஒருவேளை உங்கள் பிள்ளைகளுக்காக இருக்கலாம், ஒருவேளை உறவினர்களுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கலாம். நிச்சயமாக ஆவியானவர் உங்கள் ஜெபத்தை கேட்பார். இந்த வசனத்திற்கு மேல கரங்களை வச்சு ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரை, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீர் கொடுத்த வாக்குத்தத்தை எனக்காக நான் ஏற்றுக்கொள்கிறேன். இனி என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட காரியங்கள் நடக்கக்கூடாது, கற்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று கேட்டு பாருங்கள். நான் நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கடைசியாக மிக அழகான ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். இன்னைக்கு சின்ன சின்ன வயசுல நிறைய ஜனங்கள் மரித்து கொண்டே இருக்கிறார்கள். மரணம் என்பது யாருக்கு எப்பொழுது வரும் என்று தெரியாத ஒரு நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் மிக அழகான ஒரு காரியத்தை சொல்லுகிறார், உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். பூரணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார், ஃபுல்ஃபில் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தர் நிச்சயமாக இந்த 4 ஆசீர்வாதங்களும் இந்த மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில் அவர் கட்டளை இடுவார். நிச்சயமாக அவர் செய்வார். ஏனென்றால் அவருக்கு ஒரு பெயர் உண்டு, வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ள தேவன். அவர் வாக்குத்தத்தத்தில் மாறாத தெய்வமாக இருக்கிறார். சரி,
யாருக்கு இந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார் தெரியுமா? அதே வசனத்தின் முதல் பகுதியில் ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கிறோம். தேவனாகி கர்த்தரை சேவிக்க கடவீர்கள். ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது வர்ஷிப் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தேவனை துதிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதம் தான் இந்த 4 ஆசீர்வாதம். வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது யோவான் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 24ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் தெரியுமா? ஆவியோடும் உண்மையோடும் ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டுமா? பல நேரத்தில் நம்ம நினைக்கிறோம், ஆவியோடு எப்படி நாம் ஆராதிப்பது? அதாவது மனுஷனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இந்த உயிர் இருக்கிற வரைக்கும் மனிதன் அப்படிம்பாங்க. இந்த உயிர் தன்னை விட்டு பிரிந்து போயிட்டா அந்த சரீரத்திற்கு சடலம் என்று சொல்லுவார்கள். ஆனால் அதை விட்டு பிரிந்து போன ஒரு காரியத்திற்கு ஆவி என்று சொல்லுவார்கள். ஆதியாகம புஸ்தகத்துல முதலாவது தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது அவன் சடலமாக தான் இருந்தான், ஒரு சாதாரண களிமண். ஆனால் எப்பொழுது தேவனுடைய ஆவி, தேவனுடைய சுவாசம் அந்த மனிதனுக்குள்ளே கடந்து வந்ததோ அவன் மனிதனாக மாறினான். அது வரைக்கும் சடலம் தான். இன்னைக்கு நிறைய பேர் தேவனை ஆராதிப்பாங்க, சும்மா வந்து உட்கார்ந்துருப்பாங்க, டைம் போயிட்டே இருக்கும், என்ன ஆராதிக்கிறாங்க தெரியல, என்ன பாட்டு பாடுறாங்க, சும்மா வந்தோம் பிரதர், சும்மா பாட்டு கேட்டோம், நல்லா இருக்குது, இனிமையாக இருக்குதுன்னு வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? முழு இருதயத்தோடு தேவனை ஆராதிக்கணுமா? உயிர் இருக்கிற வரை, till the end of our life, ஜீவன் பிரிகிற வரை நம் தேவனை ஆவியோடு ஆராதிக்க வேண்டுமாம். ஏனென்றால் அந்த ஆவியை தேவன் கொடுத்தது. அந்த ஆவி நமக்குள்ளே இருக்கும் பொழுது இந்த 4 ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கிரியை பண்ண அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கிறோம், உண்மையோடு தேவனை ஆராதிக்கணும். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில வெளியரங்கத்துல பார்த்தால் நல்ல ஆராதனை, ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில பார்த்தால் அவருடைய வாழ்க்கையில உண்மையற்றவர்களாக இருக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டு, மனம்போன போக்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்து கொண்டு தேவனுடைய சமூகத்தில் கேட்கிறது என்ன தெரியுமா? ஆண்டவரே என் ஆசீர்வாதம், ஆண்டவரே என் துக்கத்தை மாற்றும், ஆண்டவரே நெருக்கத்தை மாற்றும். ஆண்டவர் சொல்லுகிறார், யார் உண்மையோடு தேவனை ஆராதிக்கிறார்களோ, உண்மையோடு தேவ சமூகத்தில் முட்டங்காலிட்டு அன்னாலை போல கண்ணீர் விடுகிறார்களோ, அவருடைய வாழ்க்கையில் கற்பம் செத்து போவதில்லை. செத்து போன ஆபிரகாமுடைய சாராவுடைய கற்பத்தை தேவன் மறுபடியும் உயிர்ப்பித்தார். நடக்காதுன்னு நினைத்த காரியத்தை மறுபடியும் கர்த்தர் செய்து காண்பித்தார். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செய்வார். எப்பொழுது செய்கிறார் தெரியுமா? ஆவியோடு தேவனை ஆராதிக்க வேண்டும், உண்மையோடு தேவனை ஆராதிக்க வேண்டும். இந்த 2 காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்யும் பொழுது இஸ்ரவேலுக்கு கொடுத்ததான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் உங்கள் மேலே தூக்கி வைக்கிறாரு. முதல் ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் இனி சாப்பாடுக்கு கையேந்த வேண்டிய தேவையில்லை. உங்கள் வாழ்க்கையை குறித்து மனுஷரிடத்துல ஐயா காசு கொடுங்கள் என்று கேட்க தேவையில்லை. காகத்தை கொண்டு போஷ தேவன் உண்மை உள்ளவரே, ஆனால் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் போஷிப்பார். 2வது பார்க்குறோம், இனி உங்கள் வாழ்க்கையில் வியாதிகள் வருவதில்லை. வியாதிகளை கர்த்தர் மாற்றுவார், போராட்டங்களை கர்த்தர் மாற்றுவார். 3வது பார்க்கிறோம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கற்பம் செத்து போயிருக்கிறது, இனி மறுபடியும் குழந்தை பிறக்குமா? முடியவே முடியாது டாக்டர் சொல்லிட்டாங்க. நான் சொல்றேன், ஆண்டவர் செய்வார். நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் சகலத்தையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாக செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், இன்றைக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் செய்வார். 4வதாக ஒரு காரியத்தை பார்க்கிறோம், ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். துக்கப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். பிள்ளைகளை காண செய்கிற தேவனாக இருக்கிறார். நிச்சயமாக இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். கவலைப்படாதீங்க. தேவ சமூகத்தில் ஆவியோடு உண்மையோடு தேவனை ஆராதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக நல்ல தகப்பனே, அருமையான வார்த்தையை கொண்டு எங்களை நீ போஷித்து இருக்கிறீரப்பா. இந்த மாதம் முழுவதும் இந்த வசனத்தை நாங்கள் பற்றிக்கொள்ள ஆண்டவரே, நாங்கள் உண்மை உள்ளவர்களாக ஆவியோடு உண்மையோடு நாங்கள் ஓட தேவாவியானவர் கிருபை செய்யும். கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் இருக்கிற நிலைமைகளை, சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றி போடும்படியாக ஜெபிக்கிறேன். வியாதிகள், கட்டுகள், கவலைகளை கர்த்தர் மாற்றி போடும் தகப்பனே. பிள்ளைகளை காண தேவன் பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் தேவ பாதுகாப்பு, தேவனுடைய சமாதானம், தேவனுடைய கிருபை தங்கியிருக்கும்படியாக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இந்த வாக்குத்தத்தங்கள் ஒன்று கூட வீணாக போகாதபடி தேவ ஆவியானவர் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த பரிபூர்ணப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே எங்களை தாழ்த்துகிறோம். உடைய கரங்களை உங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமென்.
ஆம், எனக்கு அன்பானவர்களே, நிச்சயமாய் ஆண்டவர் 4 ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுப்பார். சந்தோஷமாக இந்த மாதம் முழுவதும் வாழ்வோம். தேவ சமூகத்தில் காத்திருப்போம். நேரம் கிடைக்கும் போது ஆராதிப்போம். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். God bless you.